ஒரு மருத்துவராக மற்ற இயற்கைகளையும் நம்ம தமிழர்களையும் எங்களுக்கு ஒப்பிட்டு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பிற இடங்கள்ல இருந்த அன்றைக்கு இருந்த தேவ இடைத்தேர்தலாம் எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் மாயை குறித்த விஷயங்களை நிறைய பேசுகிறார். வேதாந்த விஷயம், வேத அறிக்கைகளையும் மாயை குறித்த நமக்கு அப்பாற்பட்ட கேள்விக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்களையும் வீடுகளை குறித்த ஒரு பயணத்தை பற்றி தந்தோம். நாம் இங்கே நல்லா இருக்கிறோம், பழமொழிகளுக்கு பிறகு பற்றின விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய தமிழ் இலக்கியத்துல, நம்முடைய சங்க இலக்கியங்களை பார்த்தா உடல் சார்ந்த விஷயங்கள்ல உடலை முன்னிலைப்படுத்தி உடலை ஒழுங்காக வைத்திருந்தால், உடலை ஒழுங்காக கூப்பிடால் மட்டும்தான் மற்ற அத்தனை விஷயங்களை சாதிக்க முடியும்னு முதல்ல இந்தியாவுக்கு அதிகம் பேசிய நூல்கள்னா நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்கள் தான். வேற எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு பார்வையில ஒரு காலத்தில் நோயை தீர்ப்பது என்பது ஒரு பெரிய வழிமுறையாக இருந்தது. ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் அவன் அதை அனுபவத்தே ஆகணும். அது தர்மத்தால் ஏற்பட்டது, இல்ல அவங்க செய்த தவறுகளால் ஏற்பட்டது, இல்ல ஈஜோருடைய அபரித சக்திகளால பேய்களாலையும் பிசாசுகளாலையும் ஏற்பட்ட விஷயமாக இருந்தால் பல கும்பல் சொல்லிச்சு. ஆனா எல்லாம் உழைச்சு, இல்லப்பா உனக்கு இருக்க நோய்க்கு காரணம் நீ செய்த வாழ்வியல் பிழைகள். அப்ப வாழ்வியல் விஷயங்களை செவ்வாய்படுத்தினா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எட்ட முடியும்னு சொன்ன நீக்கள் நம் தமிழ் சமூகத்துக்கு நிறைய இருக்குது. உதாரணம் எடுத்து வந்துச்சுன்னா, இப்ப நம்ம எளிய ஒரு பாடல் அடிக்கடி திருப்பூரக்கூடிய ஒரு பாட்டு, உடம்பா வழியில் வீரா வழிய திடம்பெற மெய்காலம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தி உபாய வளர்த்தே உடம்பை வளர்த்தே மெய் வளர்த்தேன். ஒரு உடல் வீரர்கள் வச்சுக்கணும். என்னுடைய மெய்யான வாழ்க்கைக்கு போகணும்னா முதல்ல உடலின் நிகழ்ச்சியாக, அந்த உடலின் நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய பிராணனை சரியாக வச்சு, உன்னுடைய மூச்சு சரியாக இருந்தால் மட்டும்தான், உன்னுடைய சுவாசம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உடல் சரியாக இருக்கும். உடல் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய உடல் இயங்கியல் சரியா இருக்கும். உடல் இயங்கியல் சரியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான அத்தனை சவால்களையும் எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்பார்ச்சல் நன்றாக இருக்கும் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கிறது. ஆச்சரியமான அறிவியலையும் அன்றைக்கு அவர்களுடைய உறுதியையும் வைத்து பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு சிறப்பா. சர்க்கரை வியாதி எடுத்து ஒரு சர்க்கரை வியாதியை நீங்க எந்த ஒரு மருத்துவ துறையாகவும் குறைந்து எறிய முடியாது. கப்பல் இருக்கு, பிளட் சுகர் பாசிட்டிவ் ஒரு நாடி இருக்கு, நான் ஒரு மாத்திரை எடுக்கணும், அது மாதிரி நான் சுகரே வரக்கூடாது. நீ ஏதாவது கேட்டீங்கன்னா உலகத்தை எத்தனை மொழியும் மருத்துவரையா. ஆனா எல்லாம் ஆரோக்கியம் கேட்டுட்டு இருக்கும். எப்படியாவது ஒரு 2 மாதம் சாப்பிட்டாலும் நான் போய் என்ன சாப்பிட்டு நான் விரும்பி இருக்கலாமே அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும். உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ முதல்ல வாழ்க்கை ஒழுங்கத்தை ஒழுங்கா வச்சுக்கணும். வாழ்க்கை ஒழுக்கம் சரியாக இருந்து, உடல் பயிற்சி சரியாக இருந்து, உணவு பழக்க வழக்கம் சரியாக இருந்து, ஒரு சரியான மருத்துவம் தேவைப்படும் அளவுக்கு எடுத்தவருக்கு மட்டும்தான் சர்க்கரை வியாதியோ வராமல் காண்பதையும், ஒருவேளை வந்தா சர்க்கரையின் பிற நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் உலக சுகாதாரத்தில் அத்தனை மருத்துவ முறைகளும் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு காலத்துல அம்மா என்ற உடல்ல என்ன வாங்கி போட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி சர்க்கரை இருக்கிற போது வாழை பற்றி எப்படி சர்க்கரைக்கு காரணமா இருக்குன்னா, சித்தப்படுத்த தமிழ் ஒரு பாடம் பிரமேயத்துக்கு என்ன சர்க்கரை நோய் மதுமேகத்துக்கு என்ன காரணம்னா நமக்கு எல்லாம் தெரியும். மதுமேகத்துக்கான காரணம் அப்படின்னா அது நம்ம சொல்லிருக்கோம், நிறைய சுகர் சாப்பிடுறதுனால, அதிக கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதுனால, இல்லைன்னா உடல் உடைந்து குறைபாடு இருக்கிறதுனால, பாரம்பரியமா தாயகத்திற்கு இருந்தா வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனா அங்கீத அப்படி சொல்ல அவரு அங்க என்ன சொன்னாங்கன்னா, போதையின் கல்வி போதை, கொழுந்த வீரர்ச்சி போதை, ஓதுவாயும் பரிந்துர முக்கியாகி ஓது சுக்கில பிரமேகம் சேர்ந்தானே. நாங்க கல்லூரியில படிக்கும் போது அதெல்லாம் கேட்டுருவோம். சித்த மருத்துவ எல்லாம் படிக்கும். கண்டி மயம் கருத்தாலும் கண்டிடும் கேட்கவே அப்படின்னு சொல்லுவாங்க. சுகருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இது போதைய கல்வி போதை, கொழுத்த வீரர்ச்சி போதை, ஓதுவாயும் பரிந்துர முக்கியாகி அப்படின்னு பாட கேட்டா, ஒரு அதிக ஒரு தாமமும் மோகமும் இருக்கக்கூடிய நபர், இல்லைன்னா அதிகமாக அன்னைக்கு இருந்த ஒரு ஓதுவாய் நெய்யும் பாலும் ஏன் சொன்னா
நெய்யும் பாலும் அணைக்கிறது ஒரு மிகப்பெரிய உலகு. அதாவது ஒரு சந்தோஷத்தில் ஒரு விருந்து உணவுன்னு சொன்னா முதல்ல சொல்ல நெய் பால் பால் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஔவையார வந்து ரெண்டு நீங்க பார்க்கலாம். ஔவையார் வந்து மன்னருக்கு கேட்கிறாரு, நீ மிகச்சிறந்த பணியாற்றியிருக்க தமிழ் பணி, உனக்கு ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேணும் கேட்டு அவங்க தரேன் சொல்றாங்க. அந்த அம்மா கேட்டது வரகு சோறும் வழுதுமாய் தாயும் ஓரம் ஓரம் துணிந்து தயிரும் தான். இது வந்து ஒரு மானுடராக சக மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக என்னை மிக வலுவாக வைக்கக்கூடிய ஒரு எளிய முறையை தான் அந்த தாய் கேட்கிறாங்க. அதே அவையார் விநாயகர் பார்க்க மட்டும் உங்களுக்கு தெரியும், பாலும் பாலும் பருப்பும் கலந்து நான் கலந்து தருவேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விருந்தாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான உணவாகத்தான் பாலும் பாலும் பருப்பு தெரிவித்தேன் அப்படி இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம அன்றாட உணவா மாத்திரம் அன்றாட உணவு அவங்க சொல்லுங்க. அவங்க அன்றாட உணவு அவங்க சொல்லும் போது வரகரிசி சோறு பழுகு வெங்காயம் உரமான வர குவிந்த தயிரும் தாங்க. இப்ப அந்த ஒரு விருந்து உணவாக இருக்கிற விஷயத்த தேவந்தனம் நீ விரும்பி விரும்பி சாப்பிடும் போது உனக்கு சர்க்கரை வியாதி வந்து சேரும். இதுதான் அங்கே சொன்னார். அதே மாதிரி போதையை கல்வி போது இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய நாங்களாம் கல்வி காலத்துல இளவி பகுத்த ரொம்ப கிட்டம் போயிட்டு இங்கிலீஷ்ல வாங்க இதெல்லாம் எப்படி அவங்க அறிவை தப்பா எழுதியிருக்காங்க. கல்வி போதையில் வந்து எப்படி அதிகமா ஒரு கிராமம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவன் தவறு செய்யலாம் என்றால் அவங்களுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வரலாம், சர்க்கரை வியாதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஆனா இன்றைய அறிஞர் கடைசியாக வெகு சமீபமாக இந்த சர்க்கரை வியாதியை சரிப்படுத்துவதற்கான மருத்துவத்தை தேடும் போது அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்திருக்கிறார். இன்சுலின் போயாச்சு. இன்சுலினை தாண்டி டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை ஸ்ட்ரென்தன் பண்ணா சர்க்கரை வியாதி சரி பண்ண முடியுமா ஆய்வு உலகம் முழுக்க நடந்து முடிவான முடிவு இல்லை. இதுதான் காரணம் சொல்ல. ஆனா நிறைய ஆய்வுக்கு சிந்தனை ஓட்டம் புரிந்து கொண்டே இருக்கு. இது சார்ந்து யோசிக்கக்கூடிய மருத்துவ அறிவியல் கூறிக்கொண்டே இதற்கு நான் இதை பகிர்ந்து கொள்றேன்னா அன்றைய அறிவியல் அந்த இலக்கியத்தை சொன்ன ஒரு மருத்துவத்துக்கு எவ்வளவு நுட்பம் பொதித்து இருப்பாரு. போதைக்கு அழகி என்று சொல்லுவார்கள். போதைக்கு அழகி போதை போதைக்கு ஒரு பெருவர்கள் தான். அப்ப அந்த பெருவர்கள் தான் யூஜியோட இருக்கக்கூடிய நபரின் உடல் இயங்கியல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதற்கான சாத்தியங்கள் நிறைய. அவன் முதல்ல வாழ்வியலின் செம்மையாக வைத்திருந்தால் மட்டும்தான் நீ நோய் இல்லாமல் வர முடியும்னு சொன்ன ஒரு விஷயத்தை இலக்கியத்தை ஏராளமாக ஆகியோம். அப்புறம் அவன் வந்து நோய்க்கான காரணங்கள் இதெல்லாம் சொல்லும் போது முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா வெளியே இருக்க பிரபஞ்சத்தினுடைய அத்தனை கூறுகளும் உடல்ல ஒன்றை இருக்கிறத சொன்ன ஒரு விஷயம் தான் இதுல ரொம்ப புத்தாய்வாக ஒன்று புரியும். இன்றைக்கு தெரிகிறது, அன்றைக்கு வந்து இந்த புரிதல் கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பார்த்து அண்டத்தில் உள்ளதே விண்ணவன், விண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் விண்டமும் ஒன்றை அறிந்துதான் பார்க்க போதே ஒரு சட்டம் பாடார். என்ன மேக்ரோ காசங்கள் இருக்கோ, எது வெளியே பிரபஞ்சத்துல இருக்கோ அதுதான் உடலில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். அதுல என்ன செய்து வந்தாலும் இது உன் உடல்ல அது மாற்றங்களை உருவாக்க ஆர்வத்தில் இந்த அறிக்கையிலே கொள்ளப்படவை. ஆர்வத்தில் இது வந்து ஒரு 8வது சீசா பார்க்கப்பட்டுச்சு. 1960 வரைக்கு இந்த யூனிவர்ஸுக்கும் இந்த உடலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி எந்த விஞ்ஞானிகளும் குறிதான் பேசல. ஆனா இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சா. வெறும் சமீபமாக நடந்த ஒரு ஆய்வு சொல்ல நினைக்கிறேன். நம்மளாம் நினைச்சிருக்கோம். இப்ப நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா சிவராமன் தான் உடலுக்கு சொந்தக்கார நினைச்சோன்னா நம்ம உடல் நினைக்கிறேன். இந்த உடல் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் வைரஸ்களாலும் பாக்டீரியா என்ன கணக்கு பார்த்தீங்க. அவ்வளவு கோடான கோடி பாக்டீரியாக்களும் வைரஸ் உள்ளது. நாங்க படிக்கும் போது உடல்ல கொஞ்சம் நிறைய பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்கு அப்படின்னு ஏதா போயிடும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வைரஸ்களும் பாக்டீரியா ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு வைரஸ் மரபணு அதனுடைய மரபணு அந்தந்த பாக்டீரியா வைரஸ் நிறைய சுரப்புகளை சுரக்கும். அந்தந்த பாக்டீரியா வைரஸினுடைய மூளையிலும் நாம் நினைத்து கொண்டிருக்கிற மூளையில் நிறைய தொடர்புகள் இருப்பதை இப்போது சொல்லிட்டார். அதுல இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கும் பிரெயினுக்கும் உள்ள தொடர்பை பல மில்லியன் டாலர்கள் போன்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்களை நாம் பத்திரமாக வளர்த்து கொண்டாவிட்டால் பல நோய்கள் வருவதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்லுகிறது. அப்ப எவ்வளவு உருவமான ஒரு உடலை நம்ம வச்சிருக்கோம்.
அதை நாம் எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும், அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச மாதிரி சாப்பிடுறதோ எப்படி வெளியாக நமக்குள் நுழைக்கப்படுகிறதோ அதுக்கு பின்னாடி ஓடி இருக்கு எவ்வளவு தகவல் யோசிச்சுவார். அன்றைய அறிவியல் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு அவர்களுக்கு ஆர்என்ஏ பயாலஜி தெரியாது. இன்னைக்கு பேசக்கூடிய கிறிஸ்பர் டெக்னாலஜி அதெல்லாம் கண்டுபிடிக்கும். அந்த டெக்னாலஜி கிறிஸ்பர் டெக்னாலஜி எப்படி பாக்டீரியா வைரஸ் எடுத்து கொடுக்கிறது அப்படின்னு அவர்கள் பேச முக்கியமான விஞ்ஞானம் அன்றைய மக்களுக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு ஒரு ஒதுங்கிணைத்த ஒரு ஓரிஸ்டிக்கான ஐடியா இருந்துச்சு. அந்த ஓரிஸ்டிக்கான ஐடியா இருந்துச்சுன்னா அத்தனை விஷயங்களையும் மிக எளிதாக ஒரு பழங்களோட பார்த்துனார். ஒரு சுவாச பயிற்சி சரியாக இல்லாம சர்க்கரை தேய்வே முடியாது. அதைத்தான் முதல் விஷயமா போது தன்னுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் மிக தெளிவா திரும்ப சொல்றது முதலில் பிராணாய்ச்சி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிராணாய்ச்சி இறக்கி எல்லாரும் பூரிக்கும் காற்றை முடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் உயர்வாக. நீ கரெக்டா நாயப்படி உண்டேனா சேராதான் கணக்கறிவாளர் யோகி எவ்வளவு தூரம் மூச்சு இழுக்கிறோம். 16 செகண்ட் மூச்சு இழுத்து 64 செகண்ட் மூச்சு புள்ளிருத்தி 32 செகண்ட் வெளியே வருகிறான். 16:64:32 அதான் பிராணாயாமத்தை வயசு சொல்லுவோம். அப்ப அதனுடைய பயிற்சியை நோக்கி நகரும் போதுதான் உங்களுடைய உடலின் அடிப்படையான ஒரு இயற்கை சரியாகும். அதை எப்படி செய்ய சொல்றாங்க? முதல்ல உடல் பயிற்சி, அதுக்கப்புறம் ஆசனம் பயிற்சி. ஆசனம்னா கையக்கான கிண்டி மலைக்கு செஞ்சா உடனே உழைச்சுலாம் செலவெல்லாம் விளையாடுறாங்க. சமீப யோகாசனம் தூக்கேன், நீ வழியில போனீங்கன்னா காய்கறி சாப்பிடுது, இல்லைன்னா நடந்து தூக்கேன், இந்த முகம் தைராய்டு சரியாகுது. இப்படி இன்றைய ஒரு அறிவியல் அனாட்டமி சொல்லக்கூடிய விஷயத்தை ஒப்பிட்டு இந்த ஆசனத்தால் இந்த நோய் போக சொல்றாங்க. இது ரொம்ப தப்பு. ஆசனங்கள் என்பது மூச்சை நிறுத்துவதற்கான இருக்கைகள். அந்த மூச்சு தான் பிராணாங்களுடைய ஓட்டம் தான் முழுமையாக உடலை மாற்றணும். அப்ப அந்த பிராணாங்களுடைய ஓட்டம் எந்த மாதிரி அங்கே வாயுக்கள் தச வாயுக்கள் சொல்லுவோம். 10 விதமான வாயுக்கள். அதுல சமான அதே மாதிரி அந்த சமான உடம்புக்கு வியாதித்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இருந்தே இருக்கணும். தனுராசத்தை போதிட்டு மூச்சு போகும், கவனம் உண்டாகும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல். அந்த இருக்கை இருந்து கொண்டு நீ மூச்சை உள்வாங்கிறது வெளிப்படுறது மூலமா உடலை சரியாக சீர்படுத்தலாம் அப்படிங்கிறதுதான் காற்றக்கூடிய ஊக்க தெரிவார். அப்படி உடலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய மற்ற வாழ்வியல் பயிற்சி அதை எல்லாத்தையும் எடுத்துக் கொள்றாங்க. சோ இந்த இலக்கிய நம்முடைய மூத்த சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட பழைய பாடல்கள் நிறைய புத்தகங்கள்ல ஏராளமான சிந்தர்கள் அல்லது அவங்க சிந்தர்கள் பேர் பாடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுபவம் சார்ந்த குறிப்பு. அந்த அனுபவம் சார்ந்த குறிப்புகளை ஒவ்வொன்றாக இன்றைய அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த அளவுக்கு அவர்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துட்டாங்க.